ஒருத்தருடைய பென்ஷன 2 பேருக்கு நம்மளால பிரிச்சு தர முடியுமா? வாங்க இந்த வீடியோல ஹிமாச்சல் பிரதேஷ்ல கமலா தேவி அப்படின்ற ஒருத்தங்க ஒரு ரிட் பெட்டிஷன் ஹை கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய கணவர் சோஹன் லால் அப்படின்றவரு, அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டயர் ஆயி இறந்துட்டாங்க. அவங்களுடைய பென்ஷன் அவங்களுடைய அந்த கணவருக்கு வந்து 2 மனைவிகள். இந்த சோஹன் லால் என்பவருக்கு 2 மனைவிகள். இந்த கமலா தேவி அவங்களுடைய 2வது மனைவி. அவங்களோட முதல் மனைவிக்கு மட்டும் தான் அவருடைய பென்ஷன் உடைய பணம் போயிட்டே இருக்கு. இது விஷயமா அவங்க ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. எனக்கும் அது வேணும். எனக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்லி. இந்த கேஸ விசாரிச்ச இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்டின்னா, லீகலா இவங்க நாமினியா சேர்க்கப்பட்ட பெயர் அவங்களுடைய முதல் மனைவியோட பேர் தான். ஆனா இவங்க 2வது மனைவியா இருக்கிறாங்க. இவங்களும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்லி, அந்த பென்ஷனுடைய அமௌண்ட்ட வரக்கூடிய அந்த மாதம் மாதம் வரக்கூடிய பென்ஷனுடைய அமௌண்ட்ட 50-50யா எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாம பிரிச்சு ஹைகோர்ட் ஆர்டர் குடுத்திருக்காங்க. இந்த விஷயம் புதுசா இருக்கு. ஆனா இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். இந்த மாரி லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.